ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம டென்ட் கோட்டாய் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க சாட்சி பெருமாள் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வயசானவராக இருக்காரு. அவர் மலை கிராமத்தை சேர்ந்தவர். அவரோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சாட்சி கையெழுத்து போடுவாரு. அதுக்கு அவங்க காசு தருவாங்க. அது ஆடி மாசம்ன்றதுனால பெருசா ரிஜிஸ்ட்ரேஷன் இல்ல. அவங்க ஊர்ல கோயில் திருவிழா வேற நடந்துகிட்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் பேத்திக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்காக இவர் எதனா பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல பார்த்து இவர் கையில காசே இல்லை. அந்த காசுக்காக அவர் என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில் அவர் காசு கிடைச்சதா, அவரால் அதை செய்ய முடிஞ்சுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை தான் சொல்லி ஆகணும். ஒரு நார்மலா இருக்க ஒரு மனுஷன், அதுவும் மலை கிராமத்தில் வாழ்ற ஒரு மனுஷன், காசுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அதுவும் ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா, ரொம்ப அழகா தத்ரூபமா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பேத்தி மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, அவங்களுக்கு கண்டிப்பா எதனா செஞ்சே ஆகணும், சப்போஸ் செய்ய முடியாம போயிடுச்சுன்னா யாருன்னா எதனா சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிற விஷயம்லாம் பார்க்கறது நல்லாவே இருந்தது. ரொம்பவே ரியாலிட்டியா இருந்தது. அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு வராரு அங்க இருந்து மலை கிராமத்துல இருந்து அப்படின்றதே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரப்பதிவுல எப்படி நடக்குது, அதுல என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றதையும் ஒரு சில சீன்ஸ்ல காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் மதிக்கணும் அப்படின்றதே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா கதையோட ஒன்றி பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேவே இருந்தது. பெருசா எங்கேயுமே லாக் கிடையாது. பல சீன்ஸ் எமோஷனலி நம்ம டச் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.